ஸோ இப்போ டக்குன்னு வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ 1 கப் உளுந்து, அதுக்கப்புறம் வந்து 1.5 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிடலாம். ஸோ நான் ஆக்சுவலி இந்த கப்புக்கு வந்து உளுந்து எடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் தான் நான் இந்த தோசை மாவு அரைக்க போகிறேன். அது ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு காணிக்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் இட்லி மிக்சிலே வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மெயினாக வந்து இட்லி மாவு தான், பட் நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். பட் இது வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த இட்லி. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அரிசியை வந்து ஒரு 3 கப்பு, 2.5லேருந்து 3 கப் அரிசி, 1 கப்பு உளுந்து. ஓகே, ஸோ 1 கப் உளுந்துக்கு 3 கப்பு அரிசி போட்டிருக்கேன். யூஸ்வலாக 4-5ன்னு போடுவாங்க, பட் நான் மிக்சியில் 3 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். ஸோ மிக்சியில் அரைக்க போகிறேன் இந்த ரெசிபி மிக்சிக்கு. ஓகே, ஸோ வந்து 1 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 3 கப்பு வந்து அரிசி, இட்லி அரிசியோ சாதா அரிசியோ எந்த அரிசியோ உங்கள்கிட்ட இருக்கோ அது, அதையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி போட்டு 4 மணிக்கூர்லேருந்து 5 மணிக்கூர் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். ஸோ இதை அரைக்கும்போது நமக்கு ஒரு கை வேக வச்ச அரிசி தேவை. அதாவது ரைஸு, குக் பண்ண ரைஸு, சோறு இருக்குல்ல, அந்த சாதம் வந்து தேவை ஒரு கை. ஸோ அதுவும் ரெடி பண்ணிக்கோங்க. இது ஊறினதுக்கப்புறம் அரைக்கும்போது காணிக்கிறேன். ஸோ இது பர்டிகுலர்லாக மிக்சியில் அரைக்கக்கூடிய பேட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அரிசியும் உளுந்தும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கூர் நல்லா ஊறியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இதை அரைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து தண்ணியை வடிகட்டிட போகிறேன். வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிடலாம். ஸோ மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. நான் இது 2 பேட்சாக அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு தண்ணி வந்து தெளித்து தான் அரைக்கணும். அதுவும் நல்ல சில்லுன்னு உள்ள ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் விட்டு தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லா பொங்கும். ஓகே, ஸோ தண்ணி வந்து தெளித்து அரைக்கணும். ஸோ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அரைங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்க அரைச்சிட்டு அப்புறம் காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம உளுந்து வந்து நல்லா பொங்க அரைச்சாச்சு, ஃப்ளஃபி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட போகிறேன். ஓகே, ஸோ நான் எதுக்கு ஐஸ் வாட்டர் போட்டு அரைக்கணும்னு சொன்னேன்னா, மிக்சியில் அரைக்கும் போது வந்து சூடாகும். ஸோ அந்த ஹீட்னஸை குறைக்கிறதுக்கு வேண்டி தான் நான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும்னு சொல்கிறேன். சரியா? ஸோ இதை மாற்றிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் உளுந்தை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பேட்ச் உளுந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு குக் பண்ண அரிசி, அதையும் போட்டு வேக வச்ச சோறு, சரியா, சாதம். ஸோ நிறைய போடாதீங்க, ஒரு கை போட்டு இதையும் நைஸாக அரைச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம உளுந்தில் வேக வச்ச சாதத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு. ஸோ நான் இந்த பாத்திரத்தில் தான் புளிக்க வைக்க போகிறேன். ஸோ அதனால் அதுலேயே ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் ஹேண்ட்ஸ் வச்சு நல்லா இப்படி அடிங்க. ஸோ அடிக்கும்போது அந்த உளுந்து வந்து நல்லா ஃப்ளஃபியாகும். அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி அடித்து விடுங்க. ஓகே, ஸோ அது வந்து நல்ல இந்த கிரைண்டரில் அரைச்ச மாதிரி நல்ல ஃப்ளஃபியாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அடிச்சுட்டு காணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த பேட்டரை வந்து கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம உளுந்து வந்து எவ்வளோ ஃப்ளஃபி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த கையை வச்சு இப்படி பீட் பண்ணதுனால ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த உளுந்தை வந்து ஏரேட் பண்ணியிருக்கோம். நல்லா கொஞ்சம் ரைஸும் ஆகும் நீங்கள் இப்படி பீட் பண்ணும்போது. ஓகே, ஸோ உளுந்து வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை அரைக்க போகிறோம். ஸோ இதே ஜாரில் போட்டு அரிசியை நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாகவும் மிக்சியில் அரையாது, பட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் அரைஞ்ச மாதிரி, அந்த டெக்ஸ்டரில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி அரைச்சி எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா பேட்ச் ரைஸையும் அரைச்சி எடுத்துட்டேன்.
ஸோ ரைஸ் அரைக்கும் போது நீங்கள் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதை வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு விடாமல் ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க. இப்படி எடுத்து தொட்டு பார்க்கும்போது அதில் வந்து அந்த ரைஸ் வந்து ரொம்ப பிறுபிறுன்னு தெரியக்கூடாது. ஓகே, ஸோ அது ஒன்று. இன்னொரு மெயின் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து அரைக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைக்கும்போது வந்து நல்ல சூடாயிரும் அரிசி. அதனால் நீங்கள் அரைச்ச உடனே அதை உளுந்தில் கலந்துடக்கூடாது. நான் அரைச்சிட்டு அதை வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த ரைஸை அரைச்சி மொத்தமாக அரைச்சி இந்த பவுலில் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பவுலில் வந்து நான் அப்படியே ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது வந்து நல்ல சூடாக இருக்கும்ல அரிசி, அதனால அது கூல் ஆகிறதுக்கு வேண்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த உளுந்தில் வந்து கலக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த அரிசி எல்லாத்தையுமே இந்த உளுந்தில் ஆட் பண்ணிடுறோம். ஐயோ, ஸோ எவ்வளோ தண்ணியே விடாமல் கெட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம உளுந்தில் இதை ஃபுல்லாக நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ அரிசியை உளுந்தில் கலந்தாச்சு. இப்போ வந்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையை வச்சு நம்ம இந்த அரிசியும் உளுந்தையும் கம்பைன் பண்ணிடுறோம். ஸோ இது ஸ்பூனெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த உளுந்தையும் அரிசியும் கையை வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறது வந்து அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக அரைச்சாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு இப்போ நைட் ஆயாச்சு. இதை நான் இப்படி ஓரத்தில் வச்சிட போகிறேன். இது ஃபெர்மெண்ட் ஆகட்டும் இன்றைக்கி ஃபுல்லாட்டு. நாளைக்கு மார்னிங் வந்து இது வந்து எப்படி ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் இட்லி ஊற்றி எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இங்கே பாருங்கள் நம்ம பேட்டர் வந்து எவ்வளோ அழகாக ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு. ஓகே, ஸோ இட்லி ஊற்றும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி வந்து அவிஞ்சாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இதை எடுத்து வச்சு காமிச்சா தான் தெரியும். இங்கே பாருங்க. ஓகே, பிச்சு காணிக்கிறேன். ஸோ அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ரெசிபி வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன் இட்லி கடை உண்டு தெரியுமா, அங்கே உள்ள ஒரு ரெசிபி. ஸோ அங்கே வந்து உளுந்து கொஞ்சம் கூட போடுவாங்க, அதுக்கப்புறம் வேக வச்ச சாதமும் போட்டு அரைப்பாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு தக்கன மாற்றிருக்கேன் இந்த ரெசிபியை. ஓகே, ஸோ செம்ம ரெசிபி. நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வந்து ஸ்பாஞ்சி இட்லிக்குனே உள்ள ஒரு பேட்டர். ஓகே, ஸோ செஞ்சு காணிச்சாச்சு. இன்றைக்கி தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.